மறைமுக ஊரடங்கு இந்தியாவை மெல்ல சுத்து போடும் ஆபத்து. மத்திய கிழக்கில் மோதல் தொடர்கிறது. இப்போது போர் முடிவுக்கு வருவது போலவே தெரியவில்லை. இந்த போர் பெட்ரோல், கேஸ் சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான பாதிப்பு கொரோனா போன்ற ஆபத்தை உருவாக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அப்படி மோசமான விளைவுகள் ஏற்பட்டால் அது நமது நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கும். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள மோதல் சர்வதேச அளவில் எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உள்ளிட்ட தளர்வுகளை அறிவித்திருந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் அடுத்த கட்டத்திற்கு போய் எமர்ஜென்சியை அறிவித்துள்ளது. இது கொரோனா காலத்தில் போன்ற ஊரடங்கு அச்சத்தை உலகளவில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை கொரோனா காலம் போல வைரல் பரவுமா, ஆக்சிஜன் கிடைக்குமா என்ற கேள்வி இல்லை. மாறாக பெட்ரோல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடங்கல்களே இதற்கு காரணமாகும். போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை 40% மேல் உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளது. போர் முடிவுக்கு வரும் அறிகுறிகளும் இல்லை. இது இந்தியா உட்பட எரிசக்தி இறக்குமதியை நம்பியுள்ள ஆசிய நாடுகளை கடுமையாக பாதிக்கிறது. ஆசிய நாடுகளின் எரிபொருள் இருப்பு அதிகபட்சம் சில வாரங்களே இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது நீடித்தால் பாதிப்புகள் மோசமாகும். கொரோனா காலத்து ஊரடங்கு போல ஓவர் நைட்டில் மொத்தமாக முடங்காது என்ற போதிலும் மெல்ல மெல்ல அதை நோக்கியே செல்லலாம் என இதன் பாதிப்பு மோசமாக இருக்கும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை நிலைமை இன்னும் மோசமாகவே இருக்கும். இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெயில் 80%க்கும் மேல் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகவே வருகிறது. இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளதால் உள்நாட்டின் தேவைக்கு முன்னுரிமை அளித்து ஏற்றுமதியை குறைத்து தொழில்துறை எரிவாயு கட்டுப்படுத்தப்பட்டு எல்பிஜி உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், எல்பிஜி விநியோகம் தடங்களின்றி கிடைக்க கப்பல் வழித்தடங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இப்போதைய மோதல் முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார, மனிதாபிமான சவால்களை ஏற்படுத்துகின்றன என பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே எச்சரித்துள்ளார். மேலும் கொரோனா காலங்களைப் போல இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இந்தியாவின் நிலைமை கைவிரிவிட்டது என சொல்ல முடியாது. தற்போது வரை எரிசக்தி நெருக்கடி இல்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் எவ்வளவு காலம் இதே நிலை இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் பெருந்தொற்று காலத்தை பொறுத்தவரை பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் அதிகம். எரிபொருள், உரம் சப்ளை குறைந்தால் போக்குவரத்து, உற்பத்தி, விவசாயம் பாதிக்கப்பட்டு மறைமுக ஊரடங்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எரிபொருள் சப்ளை முழுமையாக நிறுத்தப்பட்டால் கையிருப்பை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நமது நாட்டின் கையிருப்பு என்பது முழு பயன்பாட்டில் 9 முதல் 10 நாட்களுக்கே போதுமானது. இது உலக அளவில் 90 நாள் பரிந்துரையை விட மிக குறைவாகும். இதனால் கச்சா எண்ணெய் வரவு நின்று போனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் வரலாம்.